வணக்கம்ண்ணா. டேய் தம்பி, வாடா வாடா. உன்னதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நாள் ஆச்சு நான் உன்னை பார்த்து. என்னடா தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. டேய், வீட்டுக்கு போய் மீன் குழம்பு வைக்க சொல்லு. சொல்லிடுறேண்ணா. தம்பிக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க? பாவம், ரொம்ப நாளா இவங்களுக்கு குழந்தை இல்லைண்ணா. அதான் மரத்துல தூளி கட்டலான்னு இங்க கூட்டிட்டு வந்தனா. என்ன தம்பி, அது சரி வராதேப்பா. ப்ளீஸ் சார், என் அத்தை இந்த கோவில் இடத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. முடியாதுன்னு சொல்லாதீங்க. அது சரியா வராதுமா. டவுன்ல சாமுண்டேஸ்வரி கோயில் இருக்கும், அங்க போய் கட்ட. அண்ணா, நீங்க எதுக்கு வேணாம்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா. டேய், உன் போனை கொடு. ஓ போனை கொடுமா. இங்க பாரு, இது எல்லாத்தையும் இங்கே வச்சிடறேன். நாங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். மன்சூர், கூட்டிட்டு போ. இத கொண்டு போய் மரத்துல கட்டிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. என்னப்பா பாக்குறீங்க? சாப்பிடுங்க, கூச்சப்படாம எடுத்து போடு. அண்ணா, சாப்பிடு. விளையாடாதீங்கண்ணா. சாப்பிடுற சாப்பிடுறாங்க. கேமராவை மறைச்சு கொண்டு வந்தா தெரியாதுன்னு நினைச்சியாடு. கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறியா டி உஷாரானே? உங்க கோவிலோட பூசாரி லெட்டர் ஒண்ணு எழுதி கொடுத்தாரு சார். என்னையா உன் பிரச்சனை? எந்த தைரியத்துல அவளுக்கு லெட்டர் எழுதி கொடுத்த? அவ எல்லா உண்மையும் என்கிட்ட வந்து கக்கிட்டா பாரு. இன்னும் எத்தனை பேருக்கு எழுதி கொடுத்த? நிறைய தப்பு பண்றேன், ஆனா நம்ம கோயில் கிட்ட மட்டும் வராதீங்கோ. கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதை எதுவும் செய்யாதீங்கோ. இங்க பாரு சாமி, நீ அங்க எவ்வளவு வேணாலும் அர்ச்சனை பண்ணிக்கோ, அலங்காரம் பண்ணிக்கோ, ஆனா உபதேசம் மட்டும் பண்ணாத. மீறினா நீயும் சிவனும் கைலாசத்துக்கு போயிடுவீங்க. நந்தி, ஒட்டுமொத்த உலகத்தை கட்டி காப்பாத்துற அந்த சிவனையே கைலாசத்துக்கு அனுப்பிடுவேங்கிறான். நந்தி, இதுக்கு மேல ஒரு உயிர் போனா கூட இங்கேயே என் உயிரை விட்டுடுவேன். அதுக்கப்புறம் அந்த சிவனை நீதான் காப்பாத்தணும் நந்தி. சார், பொண்ணு கண்டிஷன் சீரியஸா இருக்கு சார். ப்ளீஸ் சார், சார் காரை கொஞ்சம் நகர்த்தி எடுங்க சார். ப்ளீஸ் சார், சார் கொஞ்சம் மனசு வைங்க சார். ப்ளீஸ் சார், பிளட் நிறைய போயிடுச்சு சார். டேய் மாமா இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஹாப்பி பர்த்டேனா. அண்ணே, பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்கண்ணே, வண்டி எடுங்கண்ணே. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, கேக்க வெட்டின உடனே நீங்க போலாம். அண்ணே 5 நிமிஷம் நீங்க வண்டியை ஓரம் கட்டுக்கண்ணே, எமர்ஜென்சில இருக்காங்கண்ணே அவங்க. வண்டியெல்லாம் எடுக்க முடியாது. டேய், உயிர் போகுதுன்னு சொல்ற, புரியல உனக்கு? உயிர் போனா மயிரா போச்சு.
நான் பிறந்திருக்கவே வேணாம். அடுத்த வாட்டி வீட்டுல கொண்டாடு. ஓகே? கவுரிங்க ரோட்ல கேக் வெட்டும் போது நினைச்சேன்